அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட மாவட்ட நீதிமன்றங்களுக்கான காலி பணியிடங்கள் அறிக்கை எண்கள் 116 முதல் 171 வரை உள்ள 12 வகையான காலி பணியிடங்களுக்கான ஓவரால் ரிசல்ட்டு எப்போ வரும், மேலும் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைமுறையினால் இந்த ரிசல்ட்டு தள்ளி போக வாய்ப்பு இருக்கா, நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் 72 73 மற்றும் ஸ்கில் டெஸ்ட்டு இது எப்போ நடைபெறும், இது தொகுப்பாக நம்ம காணொளிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேர்தல் நடைமுறை அப்படின்றது எந்த விதத்துலேயும் நீதிமன்ற வேலைவாய்ப்பை கட்டுக்குள்ளே கொண்டு வராது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா 2234 கீழமை நீதிமன்றங்களுக்கான தூய்மை பணியாளர், மசால்ஜி, காவலர், இரவு நேர காவலர், வாட்டர்மேன், வாட்டர் விமன், அலுவலக உதவியாளர், நகல் பிரிவு உதவியாளர் போன்ற பல்வேறு வகையான காலி பணியிடத்திற்கான தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கான கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் 100 மதிப்பெண்ணும், ஸ்கில் டெஸ்ட்டு செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்ணும், இன்டர்வியூ 30 மதிப்பெண்ணுக்கும் ஆக மொத்தம் 200 மதிப்பெண்ணுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இதே போன்ற வேலைவாய்ப்பு 2024லேயும் வந்தது, 2021லேயும் வந்தது. இது இருக்கக்கூடிய நம்மளோட டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஓவரால் ரிசல்ட் அந்த மந்த் எண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதம் 27 அல்லது 28க்குள்ளே, மார்ச் 27 அல்லது 28க்குள்ளே இதற்கான ஓவரால் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் எவ்வித பயமோ பதட்டமோ அடைய வேணாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்தளவு போட்டியாளர்கள் பல பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக வர லேட் ஆகும், இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மிக மன உளைச்சல் ஏற்படும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. இது முழுக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட ரெக்ரூட்மெண்ட் வேலைவாய்ப்பு. இது சுதந்திரமான ஒரு நீதித்துறை அமைப்பு, இதற்கும் அதுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு தான் இந்த அறிக்கை எண்கள் விடப்பட்டுள்ளன. இதுக்கு ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 27 அல்லது 28க்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. நம்ம ஏற்கனவே கூறியபடி இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் ஸ்கில் டெஸ்ட்டை நல்லா பண்ணியிருந்து நேர்காணலையும் ரொம்ப தெளிவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெற்றி என்பது மிக சுலபந்தான். நம்ம ப்ரீவியஸில் கட் ஆஃப் வீடியோ கொடுத்துருந்தோம். அதாவது 141லேருந்து 160 வரைக்கும் கூட மதிப்பெனுக்கு சென்ற ஆண்டுகள்லாம் பல்வேறு காலி பணியிடங்கள் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு நபர் 2 அல்லது இதற்கு மேற்பட்ட காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தந்த காலி பணியிடத்திற்கான தனித்தனியான கட் ஆஃப் வரும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த மாவட்டத்திற்கான நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காலி பணியிடத்திற்கான முன்னுரிமை கொடுத்துருப்பீங்கல்ல, ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2 அப்படின்னு, அதுக்கான தனித்தனியான கட் ஆஃப் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். சொந்த மாவட்டத்திலையும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பிற மாவட்டங்களையும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமான மார்க் எடுத்தால் தான் சொந்த மாவட்டத்தில் கிடைக்கணுன்றது எவ்வித தொடர்பும் கிடையாது, அது அர்த்தமற்றது. இந்த பணி நியமன ஆணைகளை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இது முழுக்க கீழமை மாவட்ட நீதிமன்றங்களுக்கானது. இதே போன்று 2026 செப்டம்பர் மாதம் சேம் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், கேஷியர், ப்ரோக்ராமர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு பணிகளுக்கான அடுத்தடுத்த அறிவிப்புகள் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வர காத்துட்ருக்கு. ஸோ இந்த 2026 மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வேலை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தேர்வர்கள் அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தேர்வை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 9th 10th சோசியல் புத்தகத்தை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப லைன் பை லைனாக படித்தாவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது 100% பூர்த்தி ஆகிரும். நேர்காணலுக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுடைய கல்வி தகுதி, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்றது தொடர்பாக தான் நேர்காணலில் கேட்பாங்க. அதிகபட்சமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, நடப்பு நிகழ்வுகள், மத்திய மாநில அரசுகள் தொடர்பாக ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே மாதிரி இதே நோட்டிஃபிகேஷன்ஸ் போலவே பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 1 மற்றும் 2 சென்னை ஹைகோர்ட்லேயே நடந்தது. இதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல. மேலும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் 72 மற்றும் 73
இதற்கான ஸ்கில் டெஸ்ட் இன்னும் அப்டேட் பண்ணலை. அதாவது ரிட்டன் எக்ஸாம்ஸோட ரிசல்ட் இன்னும் வரல, ஸ்கில் டெஸ்ட் எப்பயும் சொல்லி இன்னும் இன்டிமேட் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் mhc.tn.in இந்த வெப்சைட்டை மட்டும் த்ரூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் இரவு 12 மணிக்கு கூட அவங்க வெப்சைட்டில் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட ரிசர்ச் ஃபாலோ லாவில் வந்து அந்தந்த கேண்டிடேட்டுக்கான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு இப்போ கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லிங்க் எனேபிளில் இருக்குது. நான் இந்த வீடியோ கொடுக்குறதுக்கு முன்னாடி கூட வெப்சைட்டில் லிங்க்கை நாங்கள் செக் பண்ணிட்டு தான் வந்தோம். அவங்க ஒரு லிங்க்கை எனேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ரிசல்ட்டு தெளிவாக நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த தேர்வை முழுக்க நம்பலாம். இது முழுவதாகவே மெரிட் லிஸ்ட்டு சம்மந்தமான மட்டும்தான். இந்த தேர்வு நியமன தேர்வு முழுக்க மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தேர்வன் மதிப்பெண் மட்டியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ எவ்வித பயமோ குழப்பமோ அடைய வேணாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் மாணவர்கிட்ட கருத்து கேட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தெளிவாக கொடுக்குறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் காலி பணியிடத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட் ஆஃப் என்பது மாறும். அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. ரிசல்ட்டும் உங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. புதிய அடுத்த காலி பணியிடங்கள் அறிவிப்பு வந்து உங்களுக்கு மே 10க்கு அப்புறம் வர 100% வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். நன்றி.